ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய ஜனங்கள் செய்கிற தவறுகள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி பாவத்திற்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்து கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் செய்த செயல் இன்று வரை ஆதாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம் முற்பிதாவாகிய ஆதாமின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர்கள் காலம் முதல் இன்று வரை கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய சந்ததியாய் இனமாய் மனித இனம் இருக்கிறது. இப்படி மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த போது இஸ்ரவேலின் கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் மன வேதனைப்பட்டு பேசுகிற வசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலர்கள் செய்த தவறு என்ன? அதாவது இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டு மொத்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் செய்கிற தவறு என்ன? அதை நிமித்தம் கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு இந்த வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று சொன்ன வார்த்தை இன்று நமக்கும் இன்றைய நாளில் இது நமக்கு பொருத்தமாய் இருக்கிறது. அதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் செய்த தவறுகள் என்னென்ன? ஆசாரியர்கள் கர்த்தரை ஜனங்களுக்கு சொல்லவில்லை. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்களே கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். பெயருக்கு வசனத்தை படிப்பது சொல்லுவது போன்ற ஒரு பொழுதுபோக்கு காரியம் போல, ஒரு கதை புத்தகம் படிப்பது போல கர்த்தரோடு தொடர்பில்லாதவர்களாய், கர்த்தரை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். வேத வசனத்தை வெறும் வார்த்தைகளை மட்டும் விளக்கம் கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய ஆவியை பெற்று அதை கொடுக்க தெரியாதவர்களாக, மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்த வேண்டிய மேய்ப்பர்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்றால், கர்த்தரை விட்டு அந்நிய பொல்லாத இருளின் கிரியைகளை, இருள் சம்பந்தப்பட்ட காரியங்களை, இருளை வணங்கும்படி செய்திருக்கிறார்கள். இவர்களே இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார்கள். ஜனங்களை வழி நடத்த வேண்டியவர்களை இவ்வாறு தவறு செய்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியை பெற்று உண்மையாய் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்லவில்லை. பொல்லாத ஆவிகளால் ஏவப்பட்டு என்றால் இவர்கள் இச்சையோடும் பாவத்தோடும் வாழ்ந்து வைக்கு வந்ததையெல்லாம் பொல்லாத ஆவிகளின் செயலை தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது நிமித்தம் ஜனங்கள் கெட்டழிந்து போயிருக்கிறார்கள். இது அந்த காலத்திலும் நடந்தது, இன்றும் பல இடங்களில் நடக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில். இப்படி வீணானவைகளை பின்பற்றி போனதினால் கர்த்தர் சொல்லுகிறார், நானும் உங்களோடு வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று நான் கேள்வி கேட்பேன் என்று சொல்லுகிறார். உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் நான் வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் செய்த பாவத்தை நான் 3 தலைமுறையாக கேட்பேன், உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் என்று பொருள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் 3 தலைமுறையாக அந்த பொல்லாத இருளினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் சுத்தம் அடைய 3 தலைமுறைகள் தேவைப்படுகிறது. பரிசுத்தம் அடைய அதுவரை சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். பொல்லாத இருள் வந்து 3 தலைமுறையாக அவர்களை தாக்கி கொண்டே இருக்கும். பரிசுத்தம் அடைய முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், பரலோகத்திற்கும் செல்ல முடியும். இங்கு இருக்கும் வரை அந்த சோதனைகளை, அந்த இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பேர பிள்ளைகள் 3 தலைமுறையாக அவர்கள் சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பொல்லாத துன்பங்கள் வந்து, இருளின் கிரியைகள், பொல்லாத ஆவிகள் வந்து அவர்களை துன்பப்படுத்தி சோதிக்கும். எல்லாவற்றையும் வெற்றி பெற்று வர வேண்டும். வாழ்க்கை கொஞ்சம் கடினமான பாதையா இருக்கும், நிம்மதியாய் சமாதான வாழ்வு இருக்கும் என்று சொல்ல முடியாது. 4ஆம் தலைமுறைக்கு பின்பு அந்த சமாதானம். நீங்கள் இப்படி தவறு செய்தீர்கள் அல்லவா? கர்த்தர் கேட்கிறார், ஜனங்களை நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்கள் என்னை விட்டு இப்படி போய் பாவமெல்லாம் செய்தீர்கள் அல்லவா?
இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற காரியம். இதே போல கித்தீமின் தீவுகளை நோக்கி போங்கள், அங்கு போய் பாருங்கள். அங்கு யாராவது இப்படி அவர்கள் தேவர்களை விட்டு அவர்கள் பின்வாங்கி போய் இருக்கிறார்களா என்று போய் பாருங்கள். அவர்களிடத்தில் கேளுங்கள், பார்க்கலாம். அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்களா என்று கேளுங்கள், ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் போய் விசாரித்து பாருங்கள், அங்கு ஏதாவது நடந்திருக்கிறதா என்று சொல்லுகிறார். அங்கும் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அப்படி இருக்க, எந்த இனமாவது தங்கள் தேவர்களை மாற்றியதுண்டா? அவர்கள் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. அவர்கள் கூட அப்படி செய்வதில்லை. பொய்யையும் மாயையும் நம்பி இருக்கிறவர்கள் மாறுவதில்லை. அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இப்படி செய்வானேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீணானவைகளுக்காக, ஒன்றிற்கும் உதவாத காரியங்களுக்காக, அதனால் எந்த பயனும் இல்லை, அதை போய் நம்பிக்கொண்டு திரிகிறார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை விட்டு போயும் அதை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் நம்பிக்கை என் மேல் இல்லாமல் பொல்லாத காரியத்தில் இருக்கிறதே. பணம் என்னை காப்பாற்றும், அதிக பணம் சேர்க்க வேண்டும். படிப்பு என்னை காப்பாற்றும், அதையே நம்பி நான் வாழ்ந்து விடுவேன் என்று படிப்பை நம்பிக்கொண்டும், அதாவது எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் அது மட்டும் போதும் என்று நினைத்தால் அது நடக்காது. எவ்வளவு விஞ்ஞானம் இருந்த பொழுதுதான் விஞ்ஞான வளர்ச்சியினால் திளைத்திருக்கிறோம் என்று மனித இனம் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பொழுதுதான் கொரோனா வந்து கொள்ளை கொள்ளையாய் மனிதர்களை கொன்று அள்ளி கொண்டு போயிருக்கிறது, கொள்ளையடித்துக் கொண்டு போயிருக்கிறது, கொள்ளை நோய். இது எப்படி நடந்தது? இத்தனை விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும் பொழுதுதான் இதுவும் நடந்திருக்கிறது. அதனால் விஞ்ஞானத்தை பெரிதாய் நினைப்பதோ, பணத்தையோ, பலத்தையோ, அறிவையோ எதையும் நினைத்து இருக்க கூடாது. எல்லாம் நமக்கு தேவைதான். அறிவு தேவை, படிப்பு தேவை, பணம் தேவை, எல்லாம் அது தேவைக்குரிய ஒரு பொருள்தான். தெய்வத்துக்கு ஈடாக எதையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது, ஒப்பிட்டு நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு உயர்த்த கூடாது உலக காரியங்களை. உறவுகள் ஆகட்டும், பணம், அந்தஸ்து, படிப்பு, திறன், இவை ஏதோ ஆகட்டும், கர்த்தருக்கு நிகராக வரக்கூடாது. எந்த மனிதனையும் அந்த நிலையில் நாம் வைக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் எந்தவித ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்ற நம் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். எதுவும் கைவிடும், எந்த காரியமும் கைவிடும். மருத்துவத்தை நம்பலாம், மருத்துவம் நம்மை குணமாக்கும், பாதுகாக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் ஒரு அளவுதான். மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத பல பிரச்சனைகள் உண்டு, பல வியாதிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் எல்லை உண்டு. ஆனால் கர்த்தர் தான் சர்வ வல்லமை உடையவர். எல்லா வல்லமைகளுக்கும் அளவு உண்டு. பணத்தினால் சாதிக்க முடியும் என்றால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. படிப்பினால் சாதிக்க முடியும் என்றால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. நாம் எதையும் விக்கிரகமாக்க கூடாது. கர்த்தரால் மட்டும்தான் எல்லாவற்றையும், எந்த அளவுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அவைகளிலிருந்து விடுவிக்க சர்வ, நன்றாக உணர்ந்து கொள்வோம், சர்வ வல்லமை. அப்படி என்றால் எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை கர்த்தருக்கே உண்டு. அதனால் கர்த்தரையே நாம் முதலிடமாய் வைக்க வேண்டும் நம் வாழ்க்கையில். மற்ற எந்த காரியத்தையும் குறுக்கே வைக்க கூடாது. எதையும் நம்பி வாழக்கூடாது. எல்லாம் நம்முடைய தேவைகளுக்கு வைத்துக் கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம், பெற்றுக் கொள்ளலாம். கடினமாய் உழைக்கலாம், படிக்கலாம், சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் நம் மனதில் முதல் இடம் கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அதன் பின்பு மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு வேலைக்கு போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மீறி அங்கு செயல்பட வேண்டும் என்றால் அந்த வேலையை நாம் செய்யக்கூடாது. முதலிடம் கர்த்தருக்கே. நாம் படிக்கிறோம், படிக்கிற இடத்தில் கர்த்தருக்கு விரோதமான செயல் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அந்த படிப்பு நமக்கு தேவையில்லை. கர்த்தர் தான் முதலிடம். அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொண்டு மற்ற காரியத்தை நாம் இரண்டாவதாக வைக்க வேண்டும். மற்ற காரியங்களை தள்ளி வைக்க வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. சரியான புரிதல் தேவை. இப்படி கர்த்தரை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை விக்கிரகமாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கர்த்தருக்கு நிகராக வைத்ததின் விளைவுதான் இஸ்ரவேலர்கள் துன்பப்பட்டார்கள். அதை குறித்து கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். வானங்களே, இது நிமித்தம் நீங்கள் கொந்தளித்து திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானங்களே, இங்கு பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது.
வானங்கள் திடுக்கிடும் அளவுக்கு பயங்கரமான செயல் இது. கர்த்தருக்கு விரோதமாய் மனிதன் செயல்படுவது, கர்த்தரை தவிர வேறு காரியங்களை வாழ்க்கையில் முதலிடமாய் வைப்பது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் செய்த தீமைகள் 2. 1, ஜீவ தண்ணீர் ஊற்று, தண்ணீர் ஊற்றெடுக்கும் அல்லவா, அந்த ஊற்று தண்ணீரான ஜீவ தண்ணீர் ஊற்றை கர்த்தர், அவர்தான் கர்த்தர், அதை விட்டு விட்டார்கள். அவர்களிடத்தில் ஜீவ தண்ணீர் தரும் ஊற்று இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். அவரை விட்டுவிட்டு அவருக்கு பதிலாக இவர்கள் எதை போய் தேடி ஓடுகிறார்கள் தெரியுமா? கல்லினால் செய்யப்பட்ட தொட்டி, அந்த தொட்டி உடைந்து இருக்கிறது, உடைந்த தொட்டி இருக்கிறது, அதை நம்பி போயிருக்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்று, தண்ணீர் ஊற்று இருக்கிறது, அதில் போய் நாம் தண்ணீர் குடிக்கலாம். ஊற்றில் தண்ணீர் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும், அது குறையவே குறையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் அந்த ஊற்று தண்ணீரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நிரந்தரமான தண்ணீர், அதை விட்டுவிட்டு ஒரு தொட்டி, அதில் தண்ணீர் ஊற்றி வைத்தாலும் நிற்காது. ஏனென்றால் ஏற்கனவே அது உடைந்த தொட்டி, அது உடைந்து இருக்கிறது. தண்ணீர் ஊற்ற ஊற்ற அது போய்கொண்டே இருக்கும், இவர்களுக்கு பயன்படாது. அது வீணான பொருள், உடைந்த பாத்திரம் போல, உடைந்த மண்பானை போல உடைந்த தொட்டி, அது எதற்கும் பயன்படாது. அதை போய் நம்பி ஒரு மனிதன் போகிறான் என்றால், ஊற்றை, தண்ணீர் ஊற்றை விட்டுவிட்டு ஒரு வெடிப்புள்ள தொட்டியை நோக்கி போகிறான் என்றால் அவன் எவ்வளவு முட்டாளோ, அது போல என்னை விட்டுவிட்டு பொல்லாத இருளை நீர் பொல்லாதவனை நம்பி போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தையும், இஸ்ரவேலர் ஒரு வேலைக்காரனா? நீ வேலைக்காரனாக படைக்கப்பட்டாயா? நீ ஒரு அடிமையின் பிள்ளையா? நீ அடிமையாக பிறந்தாயா? நீ பிறந்த வீட்டில் உன் தகப்பன் அடிமையா இருந்து அதனால் நீயும் அடிமையாக்கப்பட்டாயா? பிறந்தவுடனே அடிமையாய் இருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மை அவர் வைத்து பார்க்கும் இடம் ராஜரீக அபிஷேகம். கிரீடம் தரிப்பித்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து ராஜாவாக, ராணியாக வைத்து பார்க்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். தம்முடைய சந்நிதியில் நின்று ஆசாரிய வஸ்திரம் உடுத்தி அலங்கார கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் பட்டம் கட்டின தலைப்பாகை வைக்கப்பட்டு பரிசுத்த கர்த்தருடைய சன்னதியில் நிற்கிற ஆசாரியர்களாக நவரத்தினங்கள் என்று 12 விதமான ரத்தினங்கள் தரித்த அவர்களுடைய ஆடை, ஆசாரிய உடை உடுத்தி கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தமாய் நிற்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார். வேலைக்காரனாகவோ அடிமையாகவோ இருக்க அவர் விரும்பவில்லை. நம்மை எப்பொழுதும் அப்படி வைக்க ஆண்டவர் விரும்ப மாட்டார். நான் உன்னை சிறந்த இடத்தில் வைக்க நினைத்தால் நீ என்ன வேலைக்காரனா? நீ ஒரு அடிமையாக போய் நிற்கிறாயே என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க ஆசைப்பட நாம் வாளை திருப்பிக் கொண்டு நான் பாவம் செய்யதான் போவேன், பொல்லாப்புக்கு அடிமையாவேன், பாவத்துக்கு அடிமையாவேன், இச்சைக்கு அடிமையாவேன் என்று இச்சைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன் கொள்ளையானாய் என்று கேட்கிறார். இச்சைக்கு, பாவத்துக்கு, சாத்தானுக்கு ஏன் நீ கொள்ளையானாய்? பொல்லாதவனிடத்தில் ஏன் கொள்ளையானாய்? அவன் உன்னை கொள்ளையடித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். உன்னை பாவம் செய்ய வைத்து உன்னை கொள்ளையடித்து கொண்டு போய் அக்னி கடலில் அவன் போகும் இடத்திற்கு உன்னையும் கூட்டி போக போகிறான். அவனை நான் அழிக்க போகிறேன். அவனை எங்கு நான் போடுவேனோ, அழிக்க போகிறேனோ அதே இடத்திற்கு உன்னை கூட்டி கொண்டு போக, அவன் கொள்ளையடித்து கொண்டு போக உன்னை விரும்புகிறான். நீ ஏன் கொள்ளையாகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். எவ்வளவு முட்டாள்தனமாக கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிறது. யோசித்து பார்ப்போம். பாவம் செய்வதில் பொருள் இதுதான். பாவம் செய்தால் என்னென்ன நடக்கும் என்று இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்கள் செய்ததினால் பால சிங்கங்கள் எழும்பி கர்ஜித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. சிங்கங்கள்லாம் எழும்பி, அதாவது பொல்லாத இருளின் கிரியைகள் எழும்பி தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பட்டணங்கள் குடியிராமல் அழிக்கப்பட்டன, அக்கினிக்கு இரையாகின. அவனுடைய இஸ்ரவேலின் பட்டணங்கள் அக்கினிக்கு இரையாவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த பாவமே. நோப் தகபானேஸ் என்னும்
பட்டினத்தின் புத்திரர்களும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். இந்த 2 பட்டணங்களின் ஜனங்கள் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உனக்கு தீமை விளைவிக்கிறார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழி நடத்தி கொண்டு போகும்போது நீ அவருக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்ததினால் அல்லவா இப்படிப்பட்ட தீங்கை நீ வரவழைத்தாய். இப்படிப்பட்ட தீங்கை வரவழைத்துக் கொண்டாய். உனக்கு நீயே ஏன் தீமையை வரவழைத்துக் கொள்ளுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படிதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அழிவை நாம் தான் தேடிக்கொள்கிறோம். நமக்கு துன்பங்களையும் பாடுகளையும் வலிகளையும் நாமே தேடி தேடி ஓடி போய் எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறோம். இச்சையும் பாவமும் நாம் இடம் கொடுப்பதினால், இச்சைக்கும் பாவத்திற்கும் இடம் கொடுப்பதினால் இது நடக்கிறது. பணத்தாசையினால் நடப்பது, சுயநலமாய் வாழ்வது, பெருமை கொள்வது, இதெல்லாம் இப்படிப்பட்ட தீமையை நமக்கு கொண்டு வருகிறது. நாம் பாடுகளுக்கு காரணம் நாம் தான் என்பதை மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வரும் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு சிறிய நாம் நடந்து போகும்போது காலில் இடித்தால் கூட நாம் செய்கிற தவறுக்கு அது தண்டனை. அதை புரிந்து கொள்வோம். எதுவும் தானாக தற்செயலாக நடப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் பின்பாக ஒரு காரணம் உண்டு. நாம் சிறிதாக ஒரு கல் தடுக்கினால், நம் காலில் தடுக்கினாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதே போல பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அதற்கும் நம் தவறுகள் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனே நம்மை ஆராய்ந்து பார்த்தால் நாம் செய்த குற்றம் நமக்கு புலப்படும். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு நீ எகிப்துக்கு போவதினால் உனக்கு லாபம் என்ன? ஐபிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு நீ அசீரியாவுக்கு போவதினால் உனக்கு லாபம் என்ன? நான் திரும்பவும் எகிப்துக்கு போகிறேன், நான் திரும்பவும் அசீரியாவுக்கு போகிறேன் என்று போவதினால் உனக்கு லாபம் என்ன என்று கர்த்தர் கேட்டிருக்கிறார். இதன் பொருள், நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் நம் விருப்பப்படி மற்றவர்கள் எப்படி போகிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று, அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எந்த பாதையில் போகிறார்கள், கர்த்தரை அறியாத மக்கள் என்னென்ன வாழ்க்கையில் முடிவெடுக்கிறார்களோ அதை போல முடிவெடுத்துக் கொண்டு வாழ்ந்தால், அப்படி வாழ்கிற வாழ்க்கையை பற்றி கர்த்தர் கேட்கிறார். நீ ஏன் இப்படி போகிறாய்? அதனால் எந்த நன்மையும் நமக்கு ஏற்படாது. உலகத்தாரின் வழியில் சென்றால் நன்மை கிடைக்காது. அது எல்லாம் மாயை. உன் தீமை உன்னை தண்டிக்கும். நீ செய்கிற தீமைகள் உன்னை தண்டிக்க போகிறது. இந்த வசனங்களை எல்லாம் போதிக்க அநேகர் முற்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் நிம்மதியாய் வாழ முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனிதர்கள் மத்தியில் உருவாகும். நிச்சயம் இவைகள் தேவை. ஜனங்களுக்கு இவைகள் போதிக்கப்பட வேண்டும். தீமை உன்னை தண்டிக்கும். நீ செய்யும் தீமைகள் உனக்கு தண்டனையை கொண்டு வரும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ மாறுபட்டு நடக்கிற காரியங்கள், பொய் பேசுவது, பிறரை ஏமாற்றுவது, தவறு செய்வது, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவது போன்ற காரியங்கள் உனக்கு பல துன்பங்களை கொண்டு வரும். அதை புரிந்து கொள். அவைகள் உன்னை தண்டிக்கும், தண்டனைகளை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் அவரை விட்டு விலகி போவதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். கர்த்தரை குறித்தான பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருப்பதே இல்லை. கர்த்தரை பற்றி பயப்படுகிறவர்கள் இல்லவே இல்லை. தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு சிலர் இருக்கலாம். அநேக மக்கள் கர்த்தருக்கு பயப்படுவதே கிடையாது. கர்த்தரை எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டு கையை நீட்டிக்கொண்டே இருப்பார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, நம்முடைய செயல்களின் நிமித்தம் கர்த்தருக்கு கோபம் வரும். அவருடைய ஆசீர்வாத கரங்கள் அடிக்கவும் செய்யும். அவராக அடிக்க மாட்டார். அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் தவறு செய்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் நிறுத்துவார். அது போதும் பொல்லாதவனுக்கு. அவன் நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தீமையையும் கொடுத்துக்கிட்டு போய்விடுவான். பொல்லாதவன் ஆண்டு கொள்வான். நாம் கர்த்தரை கோபம் ஊட்டினால் அவர் நம்மை விட்டு விலகி செல்வார். அப்பொழுது பொல்லாதவன் நம்மை ஒரு பாடுபடுத்தி விடுவான். ஜாக்கிரதையா இருப்போம். இதுதான் நடக்கிறது. கர்த்தர் நமக்கு தீமை செய்ய வருவதில்லை. அவர் நல்லவர் தான், நன்மை மட்டுமே செய்கிறவர் தான். நன்மை போனால், அதை விட்டு நாம் விலகிவிட்டால் தீமை தானாக குடிகொண்டு விடும். அதையும் உணர்ந்து கொள்வோம். என்னை விட்டு விலகுகிறதும் என்னை பற்றிய பயம் உனக்கு இல்லாததுமாய் இருக்கிறதே, இது எவ்வளவு பொல்லாப்பான காரியம் என்று கர்த்தர் கேட்கிறார்.
எவ்வளவு பொல்லாப்பு இது! இத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் இது. அப்படி என்றால் நம் எதிரியினிடத்தில் நாம் மாட்டிக்கொண்டோம். இது எவ்வளவு பொல்லாப்பு, எப்படிப்பட்ட கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள். அப்படி என்றால் பொல்லாதவன் நம்மை ஆட்கொண்டு நமக்கு கெட்ட புத்திகளை, அதாவது தீய நண்பர்கள் நமக்கு தீமையை சொல்லிக் கொடுத்து கெடுப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? தீய நண்பர்களோடு சேர்ந்தால் அவர்கள் நம்மையும் கெடுத்து விடுவார்கள் என்று. அதுபோல பொல்லாதவனுக்கு நாம் இடம் கொடுத்தால் அவனோடு உறவாடி கொண்டிருந்தால் அவன் நம்ம என்ன செய்வான்? தீமையான வழிகளை காட்டி பொல்லாப்பும் கசப்புமான காரியங்களை செய்ய வைப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எடுத்து விடுவான். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படாமல் நாம் சுற்றி கொண்டிருந்தால் தீமை சேரும். இது மிகவும் வேதனையான காரியம். இது மிகவும் கசப்பான காரியம். உணர்வற்ற தன்மை. அப்படி செய்யாதே, உணர்ந்து கொள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். பூர்வ காலம் தொடங்கி நான் உன் நுகத்தடியை முறித்திருக்கிறேன், உன் கட்டுகளை அறுத்தேன். நுகத்தடி என்றால் மாட்டு வண்டி ஓட்டும் பொழுது மாட்டின் கழுத்தில் ஒரு மிகப்பெரிய தடியை வைப்பார்கள். அந்த தடி அந்த கழுத்தில் இருப்பதினால் அந்த மாடு ஓடும் போது அந்த வண்டியும் கூடவே மாட்டிற்கும் அந்த வண்டிக்கும் உள்ள இணைப்பாக இருக்கும். அதை இழுத்து கொண்டே மாடு ஓடும். அந்த நுகத்தடி என்பது அந்த மாட்டிற்கு பாரமாய் இருக்கும். வண்டியின் பலம் முழுவதும், அதனுடைய நிறை முழுவதும் அந்த நுகத்தடியின் மேல் இருப்பதினால் அதை இழுத்து கொண்டு போகும்போது அதற்கு கழுத்து வலிக்கும். மாட்டிற்கு கழுத்து வலிக்கும். அந்த வலியோடுதான் அது இழுத்து கொண்டு செல்லும். அந்த நுகத்தடி இருக்கிறது அல்லவா, அதை நான் முறித்து போட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வலியோடு நாம் சுமை சுமந்து கொண்டு பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அந்த பாடுகளை எல்லாம் நான் அழித்து போட்டு விட்டேன். உன் வழிகளை நான் நீக்கி விட்டேன். உன் துன்பத்தை எல்லாம் நான் நீக்கி விட்டேன். இத்தனை காலம் நான் செய்தேன் அல்லவா? உன் கட்டுகளை நான் அறுத்து விட்டேன். நீ துன்பப்பட்டு கிடந்தாய், உன் துன்பத்தை எல்லாம் நீக்கிவிட்டேன். உன் வேதனைகள், உன் அடிமைத்தனம், உன் கட்டுகள், வியாதியோடு கிடந்தாய், பாடுகளோடு இருந்தாய், எல்லாவற்றிலிருந்தும் நான் உனக்கு விடுதலை தந்தேன் அல்லவா? இப்படி நான் செய்த பொழுது நீ என்ன சொன்னாய்? நான் இனி அடிமைப்பட மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா என்று கேட்கிறார் கர்த்தர். அதாவது இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்தார். அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், உம்முடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இஸ்ரவேலர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதன் பின்பே கர்த்தர் உடன்படிக்கை செய்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். இந்த சம்பவத்தை தான் எங்க ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி உன் துன்பத்தை எல்லாம் நீக்கி விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். நீயும் என்னிடம் ஒழுங்காக இருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா? ஆனால் இருந்தாயா என்று கேட்கிறார். அப்படி இருக்கிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து இருப்பேன் என்று யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் கர்த்தரிடத்தில். அப்படி சொன்னாய், என்னை மற்றும் ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை கை கொண்டு நடப்பேன், என்னையென்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன், அதை நீ ஏற்றுக்கொண்டாய், நாங்கள் அப்படி வாழ்வோம் என்று ஒப்புக்கொண்டாய் அல்லவா? ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறாய்? சகல மேட்டின் மேலும், எங்கெல்லாம் மேடு இருக்கிறதோ, எங்கெல்லாம் மரத்தடி இருக்கிறதோ அங்கெல்லாம் வேசியாய் திரிகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு விரோதமாய் பொல்லாத ஆவிகளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய், பொல்லாதவனுக்கு இடம் கொடுத்து திரிகிறாய், அவன் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறாய். அவன் பின் ஏன் செல்கிறாய்? அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு இச்சைக்கும் பாவத்திற்கும் இடம் கொடுக்கிறாய். பொல்லாத பாவம் செய்கிறாய், முதல் கட்டளையை மீறுகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவைகள் ஒன்றும் பயன்படாது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், மிகவும் நல்லவர், நமக்கு நன்மை செய்வார், காப்பாற்றுவார். நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே நம்பிக்கை, அது கர்த்தரே. கர்த்தரே என் நம்பிக்கை என்று கர்த்தரின் திருப்பாதம் பணிந்து அவர் முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து சரணடைவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.